Hi guys, welcome. இன்னைக்கு நம்ம கோடிங் பேட்ல இருக்கிற அடுத்த வார்ம் அப் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். diff21 given an int n return the absolute difference between n and 21. So n க்கும் 21 க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. Except return double the absolute difference if n is over 21. So n வந்து 21 க்கு கீழ இருந்ததுனா 21 க்கும் n க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. So 21 minus n. அப்படி 21 க்கு மேல இருந்தா மட்டும் அந்த டிஃபரன்ஸ் உடைய டபுள் தாங்க. 22 n ஆ இருந்ததுனா அப்ப டிஃபரன்ஸ் வந்து 2. ஏனா 21 க்கும் 22 க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் 1. அத டபுள் பண்ணா 2. இதுக்கு முன்னாடி பார்த்த அதே ப்ரோகிராம் தான் நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோ நீங்க பார்த்தா தெரியும் சம் டபுள் பார்த்தோம் அதே மாதிரி தான் இது ஜஸ்ட் சேமா இருக்கான்னு பார்த்தோம் அதுல இதுல 21 க்கு மேல இருக்கா கீழ இருக்கான்னு பார்க்க போறோம் இதுல ஆட் பண்ணி டபுள் பண்ணிருந்தோம் அதுல டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம் அவ்வளவுதான் அத பண்ணுவோம் பெரிய டிஃபரன்ஸ் எதுமே இல்ல சோ ஃபர்ஸ்ட் if n greater than 21 ஆ இருக்கான்னு பார்க்க போறோம் அப்படி இருந்துச்சுனா n தான் கிரேட்டரா இருக்க போகுது சிம்பிளா return n minus 21 bracket into 2 அப்படி இல்ல n வந்து 21 க்கு கீழ தான் இருக்குனாக்கா return 21 minus n. இந்த क्वेश्चन உங்களுக்கு புரியும் நம்புறேன் இல்லனா மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்க இது एक्चुअली லாஸ்ட் வீடியோல பண்ண அதே क्वेश्चन தான் ஜஸ்ட் அங்க ஆட் பண்ண சொன்னாங்க இங்க சப்ட்ராக்ட் பண்ண சொல்றாங்க பெரிய லாஜிக் டிஃபரன்ஸ் எதுமே இல்ல இந்த மாதிரி ப்ரோகிராம்லாம் நீங்க டெய்லி பண்ணும்போது உங்களுக்கு கோடிங்ல ப்ரொஃபிஷியன்சி அதிகமாகும் ஒரு நாளும் நீங்க ஒரு பெட்டர் புரோகிராமரா மாறிக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன லாஜிக்லாம் தான் உங்களை ஒரு பெரிய லெவல் புரோகிராமரா பில்ட் பண்ண போகுது சோ டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க கீப் கோடிங் கீப் பிராக்டிசிங் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் ஹாப்பி கோடிங்